Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, guess Nilnathan. Thannambikkai batchல The Living World chapterல last part video taxonomical aids பார்க்கலாம். Aids அப்படிங்கிறது இங்க என்ன மீனிங்? ஹெல்ப் பண்ணக்கூடிய things அதுதான். Taxonomy ல ஹெல்ப் பண்ணக்கூடிய things. Taxonomic studies of various species of plants, animals and other organisms are useful in agriculture. Agriculture னா விவசாயம் இல்லையா? Forestry, காடு சேர்ந்த பொருட்கள், industry, rubber industry, tanneries, any industry, and in general in knowing our bioresources and their diversity. Diversity எவ்வளோ different organisms இருக்கு அப்படிங்கிறது. These studies would require correct classification and identification of organisms. So கரெக்டாக ஒரு ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும்னா அதுக்கு சில பொருட்கள் தேவை நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. Identification of organism require intensive laboratory and field studies. Laboratory na enna இந்த closed ஒரு environmentல ஒரு labல work பண்றது. Field study na நேரா களத்துல இறங்கி வேலை செய்யறது. The collection of actual specimen இதெல்லாம் field studiesல வந்துரும். Of plant and animal species is essential and is the prime source of taxonomic studies. Taxonomy na என்னங்க? Classification, identification, nomenclature, description இதுக்கெல்லாம் ஒரு பிளான்ட்டோ அனிமலோ அது நேர்ல இருந்தா தானேங்க அது ஸ்பெசிமனா இருந்தா தானேங்க நம்ம பார்த்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். இதுல என்ன ரூட் இருக்கு, என்ன ஸ்டெம் இருக்கு, என்ன லீஃப் இருக்கு, அதை கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்து அனாட்டமி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்ல. ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்பெசிமன்லாம் வேணும் டாக்ஸானமிக் ஸ்டடீஸ்க்கு. அனிமல் அண்ட் பிளான்ட் ஸ்பீசிஸோட சோர்சஸ் அந்த ஆக்சுவல் ஸ்பெசிமன்ஸ் வேணும். These are also fundamental to studies and essential for training in systematics. நமக்கு தெரியும் taxonomic systematicsக்கு என்ன difference? Taxonomy-ங்கிறது nomenclature, identification, description, classification. இது எல்லாமே systematicsல வந்துரும். எக்ஸ்ட்ராவா systematicsல என்னங்க இருக்கும்? Evolutionary relationship among organism இருக்கும். Okay. It is used for classification of an organism. So organismத்தை வகைப்படுத்துறது, group similarities and dissimilarities follow பண்ணி பேஸ் பண்ணி grouping பண்றது அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. And the information gathered is also stored along with the specimens. So அது எங்க இருந்து கலெக்ட் பண்ணனும், அதோட characteristicsல என்ன அப்படிங்கறத சேர்த்து அதை நோட் பண்ணி வைப்பாங்க. In some cases specimen is preserved for future studies also. So preservedனா பத்திரமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. Biologists have established certain procedures and techniques to store and preserve the information as well as the specimens. So நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஸ்பெசிமெனையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் இருக்குது? Some of these are explained to help you understand the usage of these aids. So taxonomical aidsோட சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹெர்பேரியம். ஹெர்பேரியம்ங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷீட்டில் ஒரு பிளான்ட்டோட ஒரு பார்ட், ஒரு பிரான்ச்சோ, ஒரு சின்ன பார்ட்டோ வித் ஃப்ளவரோட, ஃப்ளவர் இருந்தால் ஃப்ளவரோட இந்த ஒரு ஷீட்டு பேர் இந்த ஷீட்டில் ஒட்டி அப்படியே ட்ரை பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தான் அது கெட்டு போகாமல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி வச்சுருவாங்க. இந்த ஷீட்டுக்கு பேர் ஹெர்பேரியம். இந்த ஷீட்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான ஷீட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேபின் இருக்குது, இங்கே ஒரு கேபின் இருக்குது, இங்கே ஒரு கேபின் இருக்குது, இங்கே ஒரு கேபின் இருக்குது. கேபினில் வந்து thousands ஆஃப் இந்த ஷீட், இங்கே ஒரு ஹெர்பேரியம் ஷீட் இருக்குது பாருங்கள், பிளான்ட்டை ட்ரை பண்ணி. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஷீட்ஸ் நிறைய thousands ஆஃப் ஷீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி இல்லை ஒரு ஆஃபீஸ் மாதிரி அந்த ஒரு ரூமில் வச்சுருவாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த இடத்துக்கு பேரும் ஹெர்பேரியம் தான். ஸோ சிங்கிள் ஷீட் இஸ் ஆல்சோ கால்ட் ஹெர்பேரியம். இந்த என்டையர் பிளேஸ்க்கு பேர், அதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்க பிளேஸ்க்கு பேரும் ஹெர்பேரியம் தான். டோன்ட் ஃபர்கெட். ஓகே, இதில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. ஹெர்பேரியம் இஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் கலெக்டட் பிளான்ட் ஸ்பெசிமென் தட் ஆர் ட்ரைடு. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. ட்ரைடு, pressed and preserved on sheets for future reference. Further, these sheets are arranged. இப்போ லைப்ரரி போனால் நம்ம சொன்னோம் இல்லையா, புக்ஸ் எல்லாம் வந்து அல்ஃபபெட் ஆர்டரில் ஆத்தர் நேம் வைஸ் இல்லைனா சப்ஜெக்ட் வைஸ் அடக்கி வச்சுருப்பாங்க. அப்போ தான் நம்ம போய் கேட்டதை எடுத்துட முடியும். இப்போது பல்லாயிரக்கணக்கான ஷீட்ஸை வச்சுருக்கோம். ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோட ஹெர்பேரியம் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கரெக்டாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் இவங்க என்ன ஃபாலோ பண்ண போகிறாங்க? அக்கார்டிங் டு யூனிவர்சலி அக்செப்டட் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணி இந்த ஷீட்ஸை அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. தீஸ் ஸ்பெசிமென்ஸ் அலாங் வித் தேர் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்னா என்னங்க அர்த்தம்? அந்த பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் on herbarium sheets become a storehouse or repository. repositoryனா சேர்த்து வைக்கிறது. நிறைய thousands of herbarium sheets சேர்த்து வைக்கிறது. repository for future use. இந்த பிக்சரில் நம்ம காமிச்சிருக்காங்க. இந்த herbarium sheets also carry label providing. இதில் கொஷின் வரும். அந்த லேபிளில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. நீட் கொஷின் வரும். information about date of collection, place of collection, எந்த இடத்துல எந்த நாளில் கலெக்ட் பண்ணாங்க, and then இங்கிலீஷ் நேம், லோக்கல் நேம் அண்ட் பொட்டானிக்கல் நேம்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு தென் என்ன ஃபேமிலி அதில் இருக்குது, யார் கலெக்ட் பண்ணா, கலெக்டர்ஸ் நேம், யார் கலெக்ட் பண்ணாங்களோ அவங்க.
etc. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. Herbaria also serves as quick reference system in taxonomical studies. So taxonomical studies, identification of plants, classification of plants, nomenclature of plants, இதுக்கெல்லாம் ஒரு quick reference இந்த herbaria நமக்கு help பண்ணுது. Okay, this is herbarium. Dried, pressed and preserved plants in a sheet. அதான் herbarium. Okay, இப்போ herbariumனா plants மட்டும்தான், வேற எதுவும் animalsலாம் வராது. இப்போ botanical garden. Botanical gardenum plants தான். But botanical garden பேர்லயே இருக்கு garden. ஊரில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வளர்க்குறீங்க. தட் இஸ் பொட்டானிக்கல் கார்டன். ஓகேங்களா? தீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கார்டன்ஸ் ஹேவ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் லிவிங் பிளான்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். Plant species in these gardens are grown for identification purposes and each plant is labeled. அதில் ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் வந்து ஒரு லேபிள் ஒட்டிடுவாங்க. அது எப்பவும் பிஞ்சு போகாமல், காஞ்சி போகாமல், நனைஞ்சு போகாமல் ஒரு தகரத்தில் எழுதி ஒட்டிடுவாங்க. லேபிள்ட் இண்டிகேட்டிங் இட்ஸ் பொட்டானிக்கல் சயின்டிஃபிக் நேம் and its family. அதோட பொட்டானிக்கல் நேமும் இல்லைனா சயின்டிஃபிக் ரெண்டும் ஒன்று தான். இல்லைனா பொட்டானிக்கல் நேம் அண்ட் ஃபேமிலி இது ரெண்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. த ஃபேமஸ் பொட்டானிக்கல் கார்டன் ஆர் அட் கியூ, இங்கிலாந்து. வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்கிறது இங்கிலாந்தில் கியூங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன். இந்தியாவில் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுராவில் இருக்குது, இந்தியா தான். அண்ட் அட் நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லக்னோவில் இருக்குது. அண்ட் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கீங்களா? ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு மியூசியம். ஸோ பொட்டானிக்கல் கார்டனுங்கிறது பிளான்ட் ஸ்பீசிஸை கொண்டு வந்து வளர்க்குறது. அதில் வந்து அந்த பொட்டானிக்கல் நேம் அண்ட் ஃபேமிலி நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பொட்டானிக்கல் கார்டன் கியூ லண்டன், அதாவது இங்கிலாந்தில் இருக்குது. இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் ஹவுராவில் இருக்குது. நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் லக்னோவில் இருக்குது. இதெல்லாம் நீட்டில் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மியூசியம். மியூசியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுக்கி வச்சாதான் மியூசியம். கலைஞ்சு இருந்தால் தான் வீடுன்னு ஒரு டயலாக்லாம் சொல்லுவீங்க இல்லையா டீனேஜ் பசங்க? ஓகே, இப்போ மியூசியம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது எல்லாமே செத்து போனது. ஹெர்பேரியத்தில் இருக்கிறது செத்து போனது, மியூசியத்தில் இருக்கிறதும் செத்து போனது. பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிறது உயிரோடு இருக்கிறது. எங்கே உயிரோடு இருக்குது, எங்கே செத்து போயிருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும். Biological museums are generally set up in educational institutes such as schools and colleges. Museums have collection of preserved plant and animal specimens for study and reference. Specimens are preserved in the containers or jars. அப்போ செத்து போச்சு இல்லையா? In preservative solution. யூஸ்ஃபுல்லாக ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஃபார்மால்டிஹைட் ஆர் ஃபார்மலின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்மலின் ஆர் ஃபார்மால்டிஹைடை ஊற்றி தான் அதில் டிப் பண்ணி தான் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அதுதான் அது அழுகி போகாமல், கெட்டு போகாமல், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். Plant and animal specimens may also preserved as dry specimens. So dry specimens ஆவும் plant and animals வச்சுக்குவாங்க. Insects வந்து என்னங்க பண்ணுவாங்க? நீங்கள் insect கலெக்ட் பண்ணியிருப்பீங்களே 10th 9th படிக்கும்போது, are preserved in insect box after collecting, killing and pinning. சாவடிச்சு தான் பின் பண்ணி வைப்பீங்க. ஓகே, larger animals like birds, mammals are usually stuffed. Stuffedனா என்னங்க அர்த்தம்? பறவைகள் இருக்குல்ல, நீங்கள் மியூசியத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அப்படியே ஒரு பறவை அப்படியே உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அந்த பேர்டை ஒன்றும் பண்ணல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் ஸ்கின்னு மேலே இருக்க ஃபெதர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள காட்டனோ இல்லைன்னா அந்த வைக்கோல்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ரா, அந்த மாடு திங்குமே, அதையோ வச்சு ஸ்டஃப் பண்ணி அதோட ஷேப்பு அமுங்கி போகாமல் வச்சு அழுத்தி வச்சுருவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணாமல் வச்சுட்டாங்கன்னா நாரி போயிடுங்க. ஆமாம், ஸோ அதனால் ஸ்டஃபிங் அப்படிங்கிறது அதுதான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லா சிஸ்டத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெளில ஸ்கின் அதை மட்டும் விட்டுட்டு அந்த ஷேப்புக்காக மீதி எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டஃப் பண்ணிடுவாங்க. இது காட்டன் ஆர் சம் அதர் திங்ஸை வச்சு. மியூசியம் ஆஃபன் ஹேவ் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் டூ. ஸோ ஸ்கெலிட்டன் சிஸ்டமும் வச்சு வாங்கி வச்சுருப்பாங்க. உங்கள் ஸ்கூல்லலாம் ஹியூமனோட ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மியூசியம்னா இறந்து போனது தான். சுவாலஜிக்கல் பார்க் எல்லாம் உயிரோடு இருப்பாங்க. These are places where wild animals kept in protected environments under human care. இல்லைனா எல்லாம் பாஞ்சு நம்மளை கொண்டு போடுங்களே, ஊருக்குள்ளே வந்துருமே. ஸோ சிங்கம், புலி, கரடி எல்லாம் ப்ரொடெக்டட் என்வாயன்மெண்ட்ஸில் வச்சுருப்பாங்க, வைல்டு அனிமல்ஸ் இல்லையா? அண்ட் விச் எனேபிள் us to learn about their food habits. என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ற பழக்க வழக்கம் அதுக்கு இருக்குது. அண்ட் பிஹேவியர். All animals in a zoo are provided as far as possible the conditions similar to their natural habitats. நேச்சுரல்னா ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெரிய இந்த வண்டலூர் ஜூன் சென்னையில் இருக்குது இல்லையா, போய் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கும். அதில் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதே என்விரான்மெண்டல் கண்டிஷனை அதை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சில்ட்ரன் லவ் விசிட்டிங் தீஸ் பார்க்ஸ்
commonly called zoos. Zoological parks are short zoom. So இது ஒரு zoo. ஓகேங்களா, இங்கே பாருங்க புலி இருக்கு, யானை இருக்கு. யானை வந்து இதை தாண்டி வந்துடாத மாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஒரு பள்ளம் மாதிரி இருக்கா, இதை தாண்டி யானை இப்படி ஏறிலாம் போகாது. ஸோ கொஞ்சம் ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்கும், யாரையும் வந்து தாக்காத மாதிரி பார்த்துக்குவாங்க. ஸோ நம்ம தைரியமாக போய் விசிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பறவைகள், புலிகள் எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் key is another taxonomical aid used in the identification of plants and animals based on the similarities and dissimilarities. ஸோ ஒற்றுமை வேற்றுமைகளை பேஸ் பண்ணி பிளான்ஸ் அனிமல்ஸை கண்டுபிடிக்கிறது ஹெல்ப் பண்ணுது. The keys are based on the contrasting characters generally in pairs called couplets. இப்போ இங்கே ஒரு டவுட் வரும், சார் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் கேரக்டர்ஸை பேராக வச்சுருவாங்க, அதுக்கு பேர் கப்லெட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஓகேயா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு பிளான்ஸ், நம்ம இந்த கீக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெட்டிகுலேட் வீனேஷன். ஓகே சரி, அடுத்து இது ஏன்னு வச்சுக்குவோம், இது பி பேரலல் வீனேஷன் என்ன? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் ஆன் லீஃப். ஓகேங்களா. செகண்ட் ஏ திருப்பியும் டைகாட் பிளான்ஸ். அடுத்து பி மோனோகாட் பிளான்ஸ். ஓகேங்களா, இது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போது இந்த ரெண்டுக்கும் பேர் பேர் இருக்கா, இது வந்து ஒரு கப்லெட் அப்படிம்பாங்க. இப்போ நான் எழுதியிருக்கிறது 2 couplets. இது ஒரு கப்லெட், இது ஒரு கப்லெட். ஏன்னா பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், அதுதான் கப்லெட் அப்படிம்போம். ரெட்டிகுலேட் வீனேஷன்னா என்ன? லீஃபில் இந்த மாதிரி இருந்தால் ரெட்டிகுலேட் வீனேஷன். சரி, பேரலல் வீனேஷன்னா என்ன? இப்படி இருந்தால் பேரலல் வீனேஷன். இது ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் தானே. ஸோ கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் வச்சு ஒரு பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா, அதை கப்லெட்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கீ. இட் ரெப்ரசன்ட் த சாய்ஸ் மேட் பிட்வீன் 2 opposite ஆப்ஷன்ஸ். இது 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இந்த ரெண்டில் என்ன ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னு. திஸ் ரிசல்ட்ஸ் இன் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் தி அதர். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு லீஃப் கொடுக்குறேன். ஒரு லீஃபு ஒன்று, அந்த லீஃப் இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இந்த லீஃபை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த லீஃபை வச்சு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டில் எதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க? ரெட்டிகுலேட் வீனேஷனை அக்செப்ட் பண்ணுவீங்க, பேரலல் வீனேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் அக்செப்டட், அனதர் ஸ்டேட்மெண்ட் ரிஜெக்டட். ஏன்னா உங்ககிட்ட கொடுத்த லீஃபு ரெட்டிகுலேட் வீனேஷன். ஓகே, இது வந்து நெக்ஸ்ட் பாருங்கள். ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் த கீ இஸ் கால்ட் லீட். ஏன் லீடுன்னு சொல்கிறோம்? ஒரு பாதி பார்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. இது ரெட்டிகுலேட் வீனேஷன்னா நெக்ஸ்ட் இது டைகாட் பிளான்ட்டு. அப்போ இந்த கப்லெட்டில் மோனோகாட் அடிபட்டு போயிடும். ரெட்டிகுலேட் வீனேஷன்னா டைகாட் பிளான்ட்டு. ஸோ ஒரு கேரக்டர், இந்த கப்லெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, இன்னொன்று ரிஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டது அந்த பிளான்ட்டை கண்டுபிடிக்க லீடு கொடுக்குது, ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால்ட், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பேர் லீடு. ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கு பேருமே லீடு பேரில் இருக்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட்டுக்குமே பேர் லீடு. ஏன்னா ஒன்று கட் பண்ணிட்டீங்க, ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. கட் பண்ணதும் லீடு தான், அக்செப்ட் பண்ணதும் லீடு தான், பார்த்துக்குங்க. ஏன்னா ஈச் ஸ்டேட்மெண்ட் இன் த கீ இஸ் கால்ட் லீடு. ஏன்னா அடுத்த சரியான பாயிண்ட்டுக்கு நம்மளை கூட்டு போகுது. செப்பரேட் டாக்ஸானமிக் கீஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஈச் டாக்ஸானமிக் கேட்டகரி சச் அஸ் ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ், ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் கீ நமக்கு தேவைப்படுது. கீஸ் ஆர் ஜென்ரலி அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். ஆமாம், இப்போ லீஃப் கொடுத்துட்டேன், லீஃபில் ரெட்டிகுலேட் வீனேஷன் தானா இல்லை பேரலல் வீனேஷனான்னு பார்த்து தானே நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க, அனலைஸ் பண்ணி. அண்ட் சம்டைம்ஸ் அனாட்டமிக்கல் கேரக்டர் கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சுலாம் அனலைஸ் பண்ணி நம்ம அதை இந்த என்ன கேரக்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஸோ கீ இஸ் அனாலிட்டிக்கல் இன் நேச்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோரா, மேனுவல்ஸ், monographs and catalogs are some other means of recording description. Description என்னங்க? பிளான்ஸோட கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணி விவரித்து எழுதுறது. They also help in correct identification. பிளான்ஸையோ அனிமல்ஸையோ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளோரா, யூஸ்வலாக ஃப்ளோரா ஃபானான்னு 2 சொல்லுவாங்க. ஃப்ளோரானா பிளான்ஸு, ஃபானானா FAUNA ஃபானான்னு சொல்லுவாங்க. ஃபானானா அனிமல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும், அது நமக்கு கொடுக்கல, தெரிஞ்சுக்குங்க. பட் ஃப்ளோரா அப்படிங்கிறது என்ன? ஃப்ளோரா கண்டெய்ன்ஸ் ஆக்சுவல் அக்கவுண்ட் ஆஃப் ஹேபிடேட். ஹேபிடேட்னா என்னங்க? எங்கே ஒரு பிளான்ட் வளர்ற இடம், ஹேபிடேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்
plants flora na plants னு அர்த்தம் of a given area ஒரு particular ஏரியால இப்போ கொல்லி ஹில்ஸ் கொல்லிமலைக்கு போறீங்க கொல்லிமலையில என்னென்ன plants எல்லாம் இருக்கு that is called flora ஒரு particular இடத்துல என்ன plants வளருதுங்கறத ரிப்போர்ட்டா கொடுத்தோம்னா that is flora of கொல்லி ஹில்ஸ் flora of நீலகிரி ஹில்ஸ் அந்த மாதிரி flora of western ghats அப்படினு சொல்வாங்க these provide the index to the plant species found in a particular area so இந்த ஏரியால இண்டெக்ஸ்னா என்னங்க அர்த்தம் ஒரு புக்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு இண்டெக்ஸ்ல பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி அந்த ஏரியால என்ன பிளான்ட்லாம் இருக்குன்னு நமக்கு அந்த இண்டெக்ஸ் மாதிரி இந்த flora ஹெல்ப் பண்ணும் ஓகே manuals are useful in providing information for identification of names of species found in an area so manual உங்களுக்கு தெரியும் manual எங்கயாவது போறோம்னா அந்த ஃபுட் சாப்பிடலாம் போனா ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும் மேனுவல் மாதிரி சோ பர்టిక్యులரா அங்க என்ன இருக்கு ஒரு ஏரியால இருக்க கூடிய பிளான்ட் ஸ்பீசிஸோட நேம்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது பட் இங்க பிளான்ட்ஸ்னு அவங்க சொல்லல மேனுவல்ஸ்ங்கிறது both plants and animalsக்கு common but floraங்கிறது plants மட்டும் தான் ஞாபகம் வச்சுங்க monograph contains information on any one taxon taxonனா என்ன யூனிட் யூனிட்னா என்ன கேட்டகரி கேட்டகரினா என்ன rank so speciesங்கிறது ஒரு taxon genusங்கிறது ஒரு taxon familyங்கிறது ஒரு taxon class order so any one particular taxon பத்தி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படினா that is monograph இதுவும் need based question பாத்துங்க so with this we conclude the living world so இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க biology simplified தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க don't forget to download our biology simplified tamil app in play store ஏனா அதுல வந்து இது வரைக்கும் நம்ம first யூனிட்க்கு டெஸ்ட் சீரிஸ் கம்ப்ளீட்டா அப்லோட் பண்ணிட்டோம் 4 சாப்டர்ஸ்க்கு within a month we try to complete entire 11th 12th standards test series upload பண்ண so test series is unlimitedly free for everyone எல்லாருக்குமே free தான் so அதனால நீங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அப்பப்ப நீங்க அட்டெண்ட் பண்ணி இம்ப்ரூவ்மென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துங்க all the questions are completely based on NCERT ஓகேங்களா so thank you once again all the best of luck god bless you